எனக்காக உங்களுக்காக படைக்கப்பட்ட நாள். මේ දවස දෙවියන් වහන්සේ අපි වෙනුවෙන් මම වෙනුවෙන් ඔබ වෙනුවෙன் මවපු දවසක්. இந்த நாள் உருவானது. இந்த நாள் ஒருவேளை வரவில்லை என்றால் என்ன ஆயிருக்கும்? சூரியன் உதிக்கவில்லை என்றால், காற்று வீசவில்லை என்றால், இந்த நாள் நாம் உயிரோடு இருந்திருக்கவே மாட்டோம். ஆகவே நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கொடுத்த நல்ல நாள். அதுவும் நல்ல நாள் என்று வேதம் சொல்கிறது. எப்படி என்றால், இந்த நாள் கர்த்தர் படைத்தார், இந்த நாள் நல்ல நாள். இந்த நாளிலே நாங்கள் களி கூறுவோம், மகிழ் கொண்டாடுவோம். ஆகவே இந்த நாளை தேவன் படைத்ததே அதற்கு தான். ஆனால் நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் எழும்பினாலே நமக்கு சோகமும் துக்கமும் பயமும், என்ன செய்ய போகிறோம், இந்த நாள் எழும்பினாலே கஷ்டமான ஒரு நாளாக நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் நாம் எதை பார்த்து இந்த நாளை நாங்கள் அங்கீகரித்துக் கொள்கிறோம்? உலகம் சொல்லுகிறதை பார்த்தா, சாஸ்திரர்கள் இந்த நாள் கரி நாள், இந்த நாள் சனி நாள் என்று சொல்லுவதை பார்த்து நாங்கள் அதற்கேற்ற பிரகாரமாக அமைத்துக் கொள்கிறோமா? அல்லது வேதம் என்ன சொல்லுகிறது அதை நாங்கள் நம்பி இந்த நாளை நாங்கள் மகிழ்ச்சி கொண்டாடுகிறோமா? பொழுவே கியாய் ಶಾಸ್ತ್ರಕಾರ ಕಿಯಾಯ್ ಅದ ಉದಯ ದವಸಕ್ಕೆ ನವೆ ಅದ ಅಂಗಾರವಾದ ಹರಿನ ಸೆನಸುರಾದ ಹರಿನ ಕೇಳ ನಾವು ದೇವಿನ ಸಿಕ್ಕಿನ ಮೀ ದವಸ ಮಮ ಮವಕು ದವಸ ಐನ ಒಬ್ಬ ಪ್ರೀತಿ ನೆನಪಿನಿಸ மகிழ் கொண்டாடும்படியான நாள். ஆமென். ஸோ இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். இந்த நாளை நினைத்து நாங்கள் கர்த்தருக்கு மகிமை செலுத்த போகிறோம். நாங்கள் அமர்ந்து கொள்வோம். இந்த நாளிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் எனக்கும் ஒரு மகிழ்ச்சியின் நாள். 1.5 மாதத்துக்கு பிறகு மீண்டும் திருச்சபையினரோடு இணைந்து கிருபையை குறித்து அழகா டிஷான் அந்த பாடலை நடத்தினார். கிருபை உண்மைதான். ஒவ்வொரு நாளும் கருணாவகென ಗಾಯನಕರ ಉನ್ವಾಸಕ್ಕೆ ಕರುಣಾವತಮೈ මෙතරම් දුර අපි ගෙනාවේ. අපි සමහර වෙලාවට 3 දින දේවල් කොහොමද මේ දේවල් வெளியே මම එළියට එන්නේ, இது எப்படி நான் முகம் கொடுத்து வெளியே வருவேன் என்று அங்கலாய்க்கும் பொழுது அவர் கிருபை நம்மை தாங்குகிறது. ஆமென். ஸோ இதில் இன்னைக்கு மகிழ்ச்சி. நீங்கள் நிறைய என்னுடைய தெரியல, நீங்கள் பார்க்குறீங்களான்னு தெரியலை, நிறைய வீடியோஸில் நான் இந்த திஸ் இஸ் த டே குறித்து பேசியிருக்கேன்னா எத்தனை பேர் அதை பார்த்தீங்க? ஆமாம், திஸ் இஸ் த டே. என்னென்னா நான் போன மாதம் அதாவது போன மாதம்ல நியூசிலாண்டில் இருக்கும் பொழுது சில ஊருக்கெல்லாம் போக சொல்லுவார். ஏன் போகணும், எதுக்கு போகணுங்கிறத போய் இறங்கின பிறகு சொல்லுவார். லேசு கிடையாது ஆண்டவரோட வேலை செய்யுது. சிலர் சொல்லுவாங்களா, அப்பா இவங்களோடலாம் வேலையே செய்ய முடியாது. ஏனென்றால் எப்போ என்ன எதை சொல்லுவாங்கன்னு தெரியாது. பார்வோன்கிட்ட மோசே போய் சொல்கிறாரு, ஆண்டவர் எங்களை வனாந்தரத்துக்கு வர சொல்லியிருக்கிறாரு, எப்போ எது வேணும்னு தெரியாது, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காரு. மனைவி, பிள்ளைகள், வீடு, வாசல், வீடு கிடையாது, பொருட்கள் எல்லாம். ஏன்னா எப்போ எதை கேட்பாருன்னு தெரியாது. ஏன்னா அவர் நம்மளும் ரெடியாக இருக்கணும் அவர் என்ன சொல்லுவார் என்று. அப்போது நான் ஆண்டவரை எதுக்காக நீ கூட்டிக்கொண்டு வந்தேன். ஏனென்றால் அந்த இடத்துக்கு போவதற்கு முன்னே என்னுடைய டிக்கெட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்கே போகிறேன், எப்படி இருக்க போகிறேன், யார் வீட்டில் இருக்க போகிறேன், யாரை என்னை கூட்டிகிட்டு போவேன், எதுவுமே தெரியாது. ஒரே போராட்டமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்னை விரட்டிகிட்டே இருக்கார், நீ போகணுங்கிறார். சில நேரம் நம்மள்கிட்ட இஸ்ரவேல் சீஷர்கள்ட்ட 3 நாள் சாப்பாடு இல்லை, சாப்பிட்றவங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு அவர் என்ன திரும்ப சொல்கிறார், நீங்களே பார்த்துக்கிடுங்கட்டாரு. இவங்களே ஆண்டவர் பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்கிறாங்க. இவங்க வேலைக்கு போனாங்க சீஷர்கள்லாம் 12 பேரும். ஏசு என்ன சொல்கிறாரு, நீங்களே பார்த்துக்கிடுங்கன்னு அவங்க தேடுறாங்க போயிட்டு. அந்த மாதிரி என்கிட்டையும் நீனே பார்த்துக்கோ அப்படின்ட்டாரு. அப்போ பார்க்கணுன்னா அந்த 5 அப்பம் இருக்குது, ஆனால் அந்த 5 அப்பத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்கவும் முடியலை, உங்ககிட்ட தான் இருக்குது அந்த 5 அப்பம், நீ தான் கொண்டா. சிறு பிள்ளையாக இருந்தால் பாவம், அந்த பிள்ளைக்கு வாங்கிட்டு வந்தாங்களோ பிடிங்கிட்டு வந்தாங்களோ தெரியாது, ஆனால் முடியாமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு நேரம் මට දෙවියන් සිකිනවා දැන් නිව්සීලන්ත කියන රටට යන්න ඕනේ කියලා රටේ යන්න ඉස්සෙල්ලා මට ටිකට් එකක් නැහැ, නැවතට තැනක් ඕනි, කන්න කෑම ඕනි, හැම දෙයක්ම දැන් එතකොට මට லஞ்ச் එකට එක්කනේ කතා කරනවා. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நேரம் வெளியில் லஞ்சுக்கு கூப்பிடுறாங்க. என் நிலைமை இப்படி இருக்கும், டிக்கெட்டை போட்டு வச்சா அந்த டிக்கெட் ஏஜென்ட் கால் பண்ணிக்கிட்டே இருக்குது எனக்கு. இன்னொரு 1 ஹவரில் அது விலை கூடியிருக்குது, கேன்சல் ஆகிரும். ஏன்னா டிக்கெட் ஏஜென்ட் அப்படி தான் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு அதை பர்ச்சேஸ் பண்ணணுங்கிறதுக்காக. இந்த இத்தனை மணிக்குள்ளே நீ காசை போடுறதுக்கே வழி கிடையாது, சான்ஸ் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்போ எனக்கு சாப்பாடை சூஸ் பண்ணி கொண்டாந்து வச்சாச்சு. இப்போ நான் சாப்பிட்றதா போராடுறதா 2 ரைட். இப்போ நான் இந்த போராடி சாப்பிட்றதா, இல்லை சாப்பிட்டுட்டு போராடுறதா, இல்லாட்டி போராடி முடிச்சுட்டு சாப்பிட்றதா, எனக்கு ஒரு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது தீர்மானிக்கிறதுக்கு. மமதான் கேமத்கனால தீயலாம்
කෑම කමුද නැත්නම් කොඳුර ඉමුද දෙකක් තියෙනවා. එකක් අඬ අඬ ඉන්න ඕනේ නැත්නම් අතුලාන්තේ තාම මේ ටිකට් එක ගන්න බැරි වුණා. ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு டிசிஷன் எடுத்தேன். ஃபோனை தூக்கி தூர வச்சேன். ஏன்னா ஃபோனில் தானே வந்துட்டே இருக்குது, சீக்கிரமாக டிக்கெட்டை பர்ச்சேஸ் பண்ணுங்கள், காசை சீக்கிரமாக போடுங்கன்னு. சரி வேணாம், கொஞ்சம் நேரம் அடிச்சுட்டே கிடக்கட்டும், நம்ம நிம்மதியாக சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்கள். நம்ம எடுக்கிற தீர்மானத்தில் தான் அங்கே இருக்குது. நான் நல்லா இருக்கணுமா நம்ம தீர்மானம் தான். இன்னொருத்தர் நம்மளுக்காக தீர்மானம் எடுக்க மாட்டாங்க. நான் சந்தோஷமாக இருக்கணுமாங்கிறது நான் தான் தீர்மானிக்கணும். මම සතුටෙන් ඉන්න ඕනිද කියලා මම තමයි තීරණයක් ගන්න ඕනේ. වෙන කෙනෙක් මට තීරණයක් ගන්න බෑ. එතකොට තමයි මට ලොකු වෙනසක් ඇති වුණා. අප්පඩා දැන් උදේට රසට කෑම කනවා, ඒ පැත්තවත් බැලුවේ නැහැ. මට තේරෙනවා දැන් ඩර් ගාගෙන ඉන්නවා. எனக்கு தெரியுது ஃபோன் அடிச்சுட்டே இருக்குது. நான் யோசோ போனால் போகுது. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க 12 மணியோட அந்த பர்ச்சேஸ் பண்ண டிக்கெட் போயிடும், அதுக்கு பிறகு வர்றதெல்லாம் விலை ஜாஸ்தியாக இருக்கும். நான் பார்த்தேன், என்னமோ நீங்கள் தானே போக சொல்லுங்க, பார்த்துக்கிடுங்க. சரியா, நல்ல சந்தோஷமாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு நான் வந்து காரில் ஏறினேன். இப்போ டிக்கெட் வந்து கேஷில் போட முடியாது, கார்டில் தான் பே பண்ணுறோம். அதுவும் கிடையாது கையில். என்ன செய்யுது அப்படிங்கிற நேரம் ஒரு சிஸ்டர்கிட்ட கேட்டுக்கிடுவோம். கால் அடிக்கிறேன், அவங்க சொல்கிறாங்க உங்கள் டிக்கெட்லாம் வாங்கியாச்சு, நீங்கள் ஒன்றும் டிக்கெட் வாங்க வேண்டாம், நல்ல வேலை நிம்மதியாக சாப்பிட்டே போங்க, இல்லைன்னா சாப்பிட்ருக்க முடியாது. ஏன்னா அவங்க டிக்கெட்டை வாங்குற மாதிரி சொல்லவும் இல்லை. இல்லை ஒன்றும் வாங்கிக்கிறாங்க, உங்கள் டிக்கெட் அந்த சீப்பாகவே கிடச்சிருச்சுன்னு. அப்போ நான் நினச்சேன், அப்பாடா சந்தோஷமும் பட்டு சாப்பிட்டுட்டு டிக்கெட்டும் கிடச்சிருச்சு. சில நேரங்களில் தீர்மானம் சமார விழாவிட்டு அப்போ தீரணையாக கண்டும். இப்போ அதில் வேறு நிறைய பேர் கேட்குறாங்க, கையில் காசு இல்லை அப்பயே போகணும். உண்மை தான், கையில் காசு இல்லை தான், எல்லாம் வச்சுக்கிட்டா பண்ணுறோம் என்ன. ஸோ அங்கே போய் இறங்கி ராத்திரி கேட்குறேன், இப்போ எதுக்கு கொண்டாந்தீங்க, படாத பாடுபட்டு தானே டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், எதுக்குன்னு கேட்கும்போது தான் இந்த பாட்டை எனக்கு நினைவு காட்டினார். திஸ் இஸ் த டே, இந்நாள் இதே. இந்த பாடு நியூசிலாண்டிலிருந்து 1970 அங்கே ஒரு எழுப்புதல் வந்ததான். அப்போது அந்த எழுப்புதலை குறித்து சொல்லும் பொழுது, நல்ல வேலை நம்ம இங்கே நம்மக்கிட்ட வந்தாங்கல்ல நியூசிலாந்து சிஸ்டர் லிண்டா ஹெலன், ஆமாம், அவங்க வந்து அன்றைக்கி என்னை மீட் பண்ண வர்றாங்க. அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க 2 வீக்ஸாக இந்த திஸ் இஸ் த டே பாட்டை குறித்து அவங்க மனசில் ஓடிக்கிட்டே இருந்துதான். நான் போய் சொன்ன உடனே கிளிக் ஆகிடுச்சு 2 பேருக்கும். உடனே அவங்க வந்து அதை குறித்து சொன்னார்கள், எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா, 1970 ஒரு எழுப்புதல், ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பக்கம் ஒரு எழுப்புதல். இந்த பாட்டு இந்நாளிதேங்கிற இந்த பாட்டு எழுப்புதல் நேரம். அது எப்படி அந்த எழுப்புதலுக்கு அந்த தலையங்க என்ன திரும்ப கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த சூறாவளிக்கெல்லாம் ஒரு இது கொடுப்பாங்கள்ல, இப்போ என்னமோ மோத்தா, ஆமாம், ஆத்தா மோத்தா கீத்தான்னு ஒரு பேர் கொடுப்பாங்களே, ரீட்டா. அந்த சுனாமியில் சிங்களத்தில் என்ன சொல்லுவாருக்கு, இந்த உலகம் சுழிசுனாங்க நான் தீனவானே, அந்த மாதிரி ஒரு பேர். எழுப்புதலுக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன ஒரு எழுப்புதல்னா இந்த ஏர்லி ஸ்டேஜில் அந்த 19th செஞ்சுரியில் அந்த வந்த ஒருவருக்கும் அசூசா ரிவைவல் அல்லது இந்த மாதிரி. இந்த ரிவைவல் எப்படி வந்ததுன்னா, ஸ்கிரிப்சர் இன் சாங் அப்படின்னா என்னென்னா, வசனத்தையே பாட்டாக பாடுவது. அப்படி ஒரு எழுப்புது, வசனத்தை அப்படியே பாட்டாக பாடுறது. இப்போ இந்த திஸ் இஸ் த டே வசனம் எங்கே இருக்குது, 118 சங்கீதம் 24 எடுத்து பாருங்கள். මේ අපි දැන් ගායනා කරපු ගීතය නිව්සීලන්ත දේශයේ 1970 ගාන තමයි ඒ පිබිදීමක් ඇති වුණේ. ඒ පිබිදීම කොහොම ඇති වුණාද කිව්වොත්, වචනේ සින්දු ගායනා කරන එක. අපේ වචනේ දාලා නෙවෙයි, අපේ කටේ අතේ දාලා නෙවෙයි, මේ වචනේ අරගෙන ඒමම ගායනා කරන පිබිදීමක් ඇති වුණාලු. ඒ සින්දුව තමයි මේ දවසේ කියන එක. ගීතාවලි 118 ඒක තියෙනවා. இந்நாளிலே. அப்போது அந்த நாளில் எழுப்புதல் உண்டான இந்த பாடல் இலங்கைக்கு வந்ததுன்னா, அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இலங்கைக்கு எப்படி வந்ததுன்னா, என்னுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர் இருக்காங்களா, மோனிகா அலெக்சாண்டர், ஆமாம் 24 118 24 அவங்க வந்து நியூசிலாண்டுக்கு அந்த டைம் போனாங்க. அப்போது சண்டே ஸ்கூல் ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்றில் அவங்க இந்த பாட்டை எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு அந்த பாட்டை படித்து கொடுத்தாங்க. அப்போ நான் சொல்கிறேன், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னே இந்த பாடலை எங்களுக்கு முதலாவது நூரேலியாவில் கொண்டாந்து பாடினாங்க. அப்போ தான் நாங்கள் இந்த திஸ் இஸ் த டே பாடுறோம். ஆனால் 50 வருஷமாக பாடுறோம். நிறைய இடங்கள்ல ஈஸி, இதுதான், எங்கே போனாலும் திஸ் இஸ் த டேன்னு பாடிடுவோம். ஏன்னா
කොහේ ගියත් මේ ගායනා කරනවා. මේ ගායනාව මේ මොනිකා ඇලෙක්සැන්ඩර් කියලා නෝරේලියේ මගේ සන්ඩේ ස්කූල් ටීචර්, එයා තමයි 1970 ගානවල නිව්සීලන්ත ගිය වෙලාවේ මේ ගායනාව අරගෙන නෝරේලිය ගෙනල්ලා නෝරේලියේ ඉඳලා හැමතැනටම කටුණා. බලන්න මම දැන් ඊට ඉස්සර කවුරුද ගෙනවද කියලා. ඒකත් මේක 50 අවුරුදු ගානක් ඉස්සෙල්ලා 50 வருஷத்துக்கு முன்ன எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நூரேலியால மோனிகா அக்காவும் அலெக்சாண்டர் அண்ணனும் போய் அவர்கள் மூலமாய் அது அங்கிருந்து எடுத்துட்டு வந்து நூரேலியால இருந்து அது பரம்பினது. அது பெரிய சந்தோஷம். நாங்கள்லாம் சின்ன சின்ன ஆட்கள் இந்த பாடலே பாடினோம். பாடிட்டு இருக்கிறோம், பாடினோம், பாடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அதில் இருக்கிற ஒரு பெரிய ரெவலேஷனை கொடுத்தார். 2 ரெவலேஷன் என்னென்னா, நமக்கு தெரியும், அதுக்கு உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு அதை ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி நமக்கு வந்து பாடலினால் பிரச்சனை இருக்குது. பார்த்துருக்கீங்களா? பாட்டுக்காரவங்களால் பிரச்சனை இருக்குது. ஏன்னா சில பாடல்களை சொந்த கையில் போட்டு மடியில் போட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? சிலர்லாம் போட்டு பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கண்டேன்னு தான் அவங்க கண்டிருப்பாங்க, ஆனால் கையில் போடுவாங்க, மடியில் போடுவாங்க. யாரோட கண்டே, எங்கள் கண்டே, எப்படி கண்டே, அந்த மாதிரி கையில் மடியில் போட்டு இப்போ பாடுறது நாங்கள் பார்த்துருக்குறோம். அதாவது சொந்த வார்த்தைகள். ஆனால் வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளில் எடுத்து தான் பாடல்கள் ஏற்றி அவர் துதிக்க வேண்டும். அடுத்தது வந்து எனக்கு ஒரு பாட்டு நான் பாடினேன், அதனால் எனக்கு நல்ல நான் பெரிய விளம்பரம் எனக்கு அப்படி கிடையாது. அப்போது 1970 ஏற்பட்டதான அந்த ஸ்கிரிப்சரின் சாங்குடைய ரிவைவல் மீண்டும் வர வேண்டும். ஆமென். நாம் ஒவ்வொரு பேரும் அதற்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட எழுப்புதல், வார்த்தையை வைத்து பாடல்களை எழுத வேண்டும். வார்த்தைகளினாலே இல்லை சும்மா டிஸ்டர்போட பாடிட்டு. இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே இருக்கிறோன்னா, ஒரு பயங்கரமான பிசாசனுடைய வஞ்சகத்தினுடைய காலம் அவன் உள்ள நுழைஞ்சிட்டான். அது பிறகு ஒரு நாள் சொல்கிறேன் எப்படி நுழைஞ்சிருக்காரு. இந்த நேரம் நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்களுக்கு இருக்கிற பாதுகாவல் வேதாகமம் தான். ரொம்ப ரொம்ப பாதுகாவல் வேதாகமம் தான். அதை பிடித்து கொள்ள வேண்டும். இனியா இப்போ நம்ம வந்து அந்த டாப்பிக்கை வந்து இன்னொரு நேரம் பேசுவோம். இதில் எனக்கு வந்து இந்த 118 வந்து சங்கீதம் 118:24 மகள் கொண்டாடுவோம் அப்படி இருக்குல்ல. மகள் கொண்டாடுவோம். என்ன நாள், எப்போ மகள் கொண்டாடணுமா? ஏக்கு தீனமா பிரீத்தி வேமோ போனதுக்கு இன்னொன்று இருக்கும், பிரீத்தி வேமோ இல்லை 2 வரும்ல. மகிழ் கலிகூறுவோம், மகிழ் கொண்டாடுவோம். அப்போது மகிழ் கொண்டாடுவோம் அப்படின்னு அந்த நாளில் போட்டிருக்குது. எத்தனை நாள் நாங்கள் மகிழ் கொண்டாடி, எத்தனை நாள் மகளிலே கொண்டாடாமல் இருந்திருக்கோம். வேஸ்ட் பண்ணிட்டோம்ல இல்லை? இப்போ நம்ம டிசிஷன் எடுக்கணும். காலையில் ராத்திரி படுக்கும்போது என்ன டிசிஷன் எடுக்கணும்? நாளைக்கு நான் மகிழ்ச்சியாக தான் இருப்பேன். ஆமாம், மகிழ்ச்சியாக இருப்பேன். அவ்வளோ காசு கட்டணும், கடன் கட்டணும், பேங்க்குக்கு கொடுக்கணும், இதை கொடுக்கணும், பிள்ளை ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அது கட்டணும், சம்பளம் கொடுக்கணும், அது இது இருக்குது. நானும் நீங்களும் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஏனென்றால் மகிழ்ச்சி என்பது வந்து ஒரு 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 அதாவது இன்னொரு கட்டளை கூட. பிலிப்பியர் 4:4 சொல்கிறாரு, சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் அப்படின்னு அது கட்டளை. පවුල් තුමා කියනවා ප්‍රීතියෙන් සිටින්න කියලා. ඒක ඇවිල්ලා අනක් වගේ. දැන් ළමයිට කියන சந்தோஷமாக இரு, ஒழுங்காக இருக்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்கிறது வந்து ஒரு கட்டளை. சரியா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நெகமியா 8:10 நெகமாயா 8:10 මේ ප්‍රීතිය කියන්නේ මේ ශක්තියයි, බැලන්. மகிழ்ச்சியாக இருப்பது உங்கள் பெலன். அப்போ எனக்கு பெலன் வேணும்னா மற்ற சக்தியாக போனீங்கன்னா சத்துட்டே கிட்டியானா அது தேரும். அதுதான் பெலனே இல்லைங்க. இடுப்பெல்லாம் வெடத்து போகுது, முட்டெல்லாம் படக்குது, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம்ல. அப்படின்னா அதுக்கு மருந்து என்னதான்? அது கூட பாருங்களேன், நீதிமொழிகள் 17:22 மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ඒකන බෙහෙතක්ලු. ප්‍රීති වෙන එක කියන්නේ බෙහෙතක්ලු. ඒ කාලේ මට මතක අපි hina වෙනකොට අම්මා ගහනවා. දොඩ ටොකු ඇරලා තියනවා. ඒකත් අපේ තාත්තාගේ වැඩේ ඉනා ගස්සනවා. ඒකත් පොඩ්ඩක් දාගෙන ආවනම් වැඩිම ඉනා ගස්සනවා යා. எங்கள் அப்பா வேலையே சிரிப்பு காட்டுறது தான். அப்போ ஒரு நாள் சொல்கிறாங்க, இவங்க இப்படி சிரிப்பு காட்டி பழக்கமா, அதனால் ஒரு நாள் ஒரு ஃபியூனரல் ஹவுஸுக்கு போயிட்டு இப்படி நிற்கிறாங்களா, பக்கத்தில் இருக்கிற அந்த அடுத்த அந்த பாடி இப்படி இருக்கான், அடுத்த பக்கம் இருக்கிறவர் அப்பாவை கண்டோடனே பக்குன்னு சிரிச்சுட்டாராம். ஏன்னா இவர் ஜோக் அடித்து சிரிச்சுட்டு அப்படியே சிரிச்சோன்னு அப்பாவுக்கும் சிரிப்பு வந்துருச்சா, உடனே வெளியில் போயிட்டாங்களா. அப்படின்னா என்னென்னா அவங்கள பார்த்தாலே சிரிப்பு வந்துடும். ஏன்னா அவங்க வேலையே சிரிப்பு காட்டுறது. அப்படி சிரிச்சுட்டு இருக்கும்போது அம்மா வருவாங்க ஒரு கட்டையை எடுத்துக்கிட்டு, எல்லாருக்கும் அடி, A to Z அடி கிடைக்கும். ஏன்னா அப்பா வேற குடிச்சிட்டு வந்து தானே கலாட்டா ஜோக் அடிப்பாங்க, சிரிப்பு. உங்களுக்கு தெரியுமா, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க சூனியை வச்சாங்க எங்களுக்கு. எதுக்கு தெரியுமா?
සිරිච්චිකට இருக்காங்க இந்த குடும்பம். අපි බබරගල ගෙදර ඔයා දන්නවා ඇතිනේ. එතනින් අපි මේ හොඳට hina වෙනවා. කියන පොඩිනේ අපේ තාත්තා ජෝක් කියනවා. ඒකට hina වෙනවා අර මේ ලිපක් තියා ගන්නවා. සීතලයිනේ වටේ වාඩි වෙලා පොල් කටුවෙම දාගෙන hina වෙනකොට අම්මා වෙලා ගුටි දෙනවා hina වෙනවා කියලා. අල්ලපු ගෙදර එක්කනට මේගොල්ලන් මොකක්වත් නැහැ hina වෙනවා බලන්නකෝ කියලා කතරගම ගිහලා ஊழியம் කරගෙන ආවා. தெரியாது நாங்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோங்கிறதுக்காக கதிர்காமத்தில் போய் சூனியம் செஞ்சு கொண்டு வந்து போட்டாங்க. போட்டுட்டு அதுலேயும் எனக்கு நிறைய பண்ணணும்னா ஓவராக சிரிக்கிற கேஸ் ஒன்று. அடி வாங்குறதுல நம்பர் 1 இருப்பேன். சிரிச்சுட்டு சேர்ச்சிலேயும் சிரிச்சு என்னை வெளியில் கூட அனுப்பியிருக்கிறாங்க. சிரிப்புங்கிறது வந்து என்னோட இருக்குன்னு நினைக்கிறேன். காலெல்லாம் ஓட்டையாக இருக்கும். என்னென்னா அந்த அம்மா சொல்லிச்சா அவன் வந்துட்டு ஊனியாக கரலாத கப்பலை கிடைக்கல மூணாவது கூட பாவ் ஏழகை கப்பலை தான் கடனே තේරුණාද? උනக்கு විරෝධව උருவாக்கப்படும் මේ මම මට හරි වෙන මොනක් නැහැ. ඉරිසියාවට මේ ඊගලන් මොකද අපිට මොනක් නැහැ. හරියට කණ්ඩක් නැහැ. අපිට ඌනියමක් කරන්න ඕනෙත් නැහැ. ඇයි අර hina වුණා කියලා සතුටින් ඉන්නවා කියලා. බලන්න යකාට බෑ. යකට ඉන්න බෑ. යකාව එලවන්න ඕනේ නම් hina වෙන්න. එimhe වෙලා තියෙනවා. අපි දවසක් මේ යකා එලවනකොට එලවලා බැරි වුණා. ඊට පස්සේ මමත් මගේ යාළුවා ඇඳ උඩ ඉඳලා hina වුණා විතරයි යා දඟලනවා. சிரிக்கும் பொழுது பேய் ஓடிடும். ஏன்னா அது தாங்காது. நம்முடைய சந்தோஷத்தை எதிரிக்கு தாங்கவே முடியாது. ஒரு நாள் நானும் என் ஃப்ரெண்டு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னே பேய் விரட்டி அது போகவே இல்லை. அது நெய் எடுத்து இப்படியா அள்ளி சாப்பிட்ற ஒரு பேய், நெய் பேய். அவ்வளோ குண்டு இருக்குது, போகவே மாட்டேங்குது. பிறகு நானும் ஃப்ரெண்டு கட்டில் மேலே உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அது பாட்டுக்கு உட்காரட்டோன்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிடும். காரணமே இல்லாமல் சிரிக்க ஆரம்பித்தோம். சிரித்த உடனே அந்த முகம் வந்து பார்க்கணும் அப்படியே நெலிஞ்சு பாம்பு மாதிரி நெலிஞ்சு ஓடுது. நான் பார்த்தேன் சிரிச்சாலே பேய்க்கு இருக்க முடியாது பொண்ணுன்னு. சிரிப்பு ஒரு மகிழ்ச்சி வந்து ஒரு ஆயுதம். ஹல்லேலூயா. ஆகவே அது ஒரு பெலன், அது ஒரு மருந்து. நீதிமொழிகள் 17:22 சொல்லுகிறது அது மருந்து. யோவான் 16:24 சொல்லுகிறது அது ஒரு வரம். நீங்கள் கேளுங்கள் நான் உங்களுக்கு மகிழ்ச்சி தருவேன். அது ஒரு வரமாக இருக்கிறது. கலாத்தியர் 5:22 මගිල්ෂ ஒரு කණි ගලාති පොතේ කියනවා ඒක යෝවාන් පොතේ කියනවා ඒක බරමක්. ඊට පස්සේ කියනවා ඒක කණි. කණිලා සිංහලට මේ පළ දානවලු. අපි දැන් ගෙදරක මේ ගහක් තියෙනවනම් පළ දාන්න ඕනේ. பல தம்மனத்தை கப்பலை தானுவானே. அப்போ ஒரு நாங்கள் ஒரு மரம் அங்கே சொல்கிற நாங்கள்லாம் ஒரு செடி நாங்கள்லாம். அப்போ எங்களுக்குள்ளேருந்து என்ன வரணும்? சந்தோஷம் வரணும். சிலருக்கு எவ்வளோ இருந்தாலும் சந்தோஷமே வராது. பார்த்துருக்கீங்களா? அம்மா எனக்கு தெரியும் 2-3 வீடு வச்சுருக்கிறவங்க இருக்காங்களே. இந்த ஒரு வீடே இல்லாதவங்க பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாங்க. இந்த வாடகை வீட்டில் இருக்காங்களே அவங்களுக்கு ஓவர் கொழுப்பு தான், ரொம்ப சிரிச்சுட்டு இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன், அனுபவத்தில் சொல்கிறேன். ஆனால் வாடகை வீட்டில் இல்லாமல் சொந்த வீடு இன்னொரு வீடு வச்சுருக்கவங்க சோம் பண்ணுறீங்களா இன்னொரு வீடு வேணும் அட்டிக்குன்னு போட வருவேன் எனக்கு அந்த நேரம். සමහරයිට ගෙවල් නැහැ. අප උදේට බෑන්ච් උණක ඉන්නවා. අර සිංහල කියන වගේ කපල්ල බීපල්ල ජොලි කරපල්ල ඒට බැරනොත් බෑන්ච් උන් වගේ ඒගොල්ලෝ ඉන්නවා. අර ගෙවල් දොරවල් ඇඳම් පුටු තියන අය මෙහෙම තමයි ඉන්නේ. ඒගොල්ලන්ගේ ඉල්ලා කියලා එමෙ ඉන්නවද දන්නේ නැහැ. එනකොටම මේව තමයි ඉන්නේ. හරියට මොනවත් නැතුව කණ්ඩ නැතුව ඉන්නවා වගේ. ඒ බැලුවා නම් කෝටි ගණක් ඇති. சிலர் பாருங்க கோடிக்கணக்கு பணம் இருக்கும், அவங்க வரும்போது எப்படி திரும்ப வருவாங்க? நம்மளோட இப்போ பாவம் அப்படின்னு இது ஒன்றும் இல்லாதது. திருப்பி பஸ்ஸுக்கு போகிறதுக்கு காசு இல்லாத டான்ஸ் ஆடிட்டு வரும் பாருங்க. ஆச்சரியமாக இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? மகிழ்ச்சி என்பது ஒரு வரம். நம்மகிட்ட சாப்பாட்டு கூட வழி இல்லையா? சந்தோஷமாக இருக்கீங்களா? அது காசு கொடுத்து வாங்கவே முடியாது. சத்துட்ட கடையும் காண்டு கோயில் காண்டு புழுவாங்க. හොඳ රත්තරන් එක ගෙදරක ගියාම රත්තරන් ගැන කතා කරගෙනවා. මම මේ මගේ වැඩ ටික කරගන්න බැරුව මම ඉන්නවා. අර ඒ රත්තරන් ගන්න පුළුවන්, මේ රත්තරන් අන්තිමට ආව ඩුබායි. ඒගොල්ලෝ ඩුබායි රත්තරන් තමයි ෂෝක් එකේ කතා කරගෙන තියා. டுபாய் வேலை ஒன்றா ரத்தரம் கண்டு போடுவாங்க. சத்துட கண்டு போடுவாங்க. நேரம் ஒரு வீட்டுக்கு நான் போயிருக்க நேரம் ஒரு தங்கத்தை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. நமக்கா 1008 வேலை இருக்குது, அங்கே தங்கம் நல்லா இருக்குது, இங்கே தங்கம் நல்லா இருக்குது. அப்போ கடைசியில் துபாய் தங்கத்துக்கு வந்தாங்க. தங்கத்தை வேணும்னா நீங்கள் வாங்கலாம், ஆனால் சந்தோஷத்தை வாங்க முடியாது. அது ஒரு வரம், அது தேவனால் கிடைக்கிற ஒரு பரிசு. தேவன் சொல்லுகிறார் சந்தோஷமாக இறைன்னு சொல்லுகிறார். அது மட்டுமில்லை, ஏசாயா 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் அவர் என்ன சொல்கிறாரு? அது ஒரு தீர்க்க தரிசனம்.
එසාය පොතේ 9:3 දෙවියන්වහන්සේ කියනවා ඒක ඇවිල්ලා මේ ප්‍රොපෝත வாக்கியம் කියනවා. ஆகவே இன்று எனக்கும் உங்களுக்கும் இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக எடுத்துக்கொள்ளும். சிலர் சொல்லுவாங்க, ஆனால் 1ஆம் தேதி இல்லை, எந்த நாளும் எங்களுக்கு நல்ல நாள் தான், எந்த நாளும் எங்களுக்கு வாக்குத்தத்தத்தின் நாள். ஆனால் இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒன்று, உலகத்தின்படி ஒரு 1ஆம் தேதி, மற்றபடி எங்களுக்கு எந்த நாளும் 1ஆம் தேதி தான், எந்த நாளும் நல்ல நாள் தான். அங்கே அந்த வசனத்தை மட்டும் வாசித்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். பாருங்க, ஏசாயா 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினி. என்ன பண்ண போறாரா? அட்லீஸ்ட் மகிழ்ச்சி கொஞ்சம் இருக்கா, இருந்தா பெருக பண்ணுவார். දුක්ඛ இருந்தா දුකத்தை பெருக பண்ணுவார். என்ன இருக்குது මෙතන කියනවා ඔයාට තියෙන සතුටක් තියෙනවනේ, චුට්ටක් තියෙනවනේ, ඒක දෙවියන් වහන්සේ වැඩි කරන්න යනවලු. ඒ නිසා සතුට තියාගමු. වැඩි කරලා එයා මොනවද කරන්නේ? අරුපිල් මගිල්கிறது போலவும். அறுப்பில் மகிழ்கிறதுனா என்ன தெரியுதுன்னா அறுவடை. அறுப்பில் மகிழ்கிறது சிங்களத்தில் என்ன சொல்ல, அஸ்வன்னே காலேது பிரீத்தியாக என்ன வனேது தங்க நூறையிலேயே அர்த்தாப்பால் வெடி கத்தாம ஆக்கில் சத்துட்டு அறுவடை செய்யும் பொழுது கும்மி அடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கும்மி அடித்து அந்த அந்த கோதுமையோ நெல்லையோ அடிக்கிற நேரம் இங்கே ஒருத்தர் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. ஏன்னா நல்ல விளைச்சல் வரும் பொழுது ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் அல்லவா? ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மகிழ்ச்சியை நான் தரப்போகிறேன். என்ன மகிழ்ச்சினா, விளைச்சல் வரும் பொழுது உண்டாகிற மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. ஆனா இன்னும் விளைச்சல் இல்லை, இன்னும் விளைச்சல் வரல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, விளைச்சலில் அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்கையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். இந்த வசனத்தை தேவன் எனக்கும் உங்களுக்கும் ஒரு தீர்க்க தரிசனமாக தருகிறார். இந்த நவம்பர் மாதத்திலே நானும் நீங்களும் மகிழ போகிறோம். கொஞ்சத்தில் மகிழ போகிறோம். கொஞ்சம் இருக்கா, சந்தோஷமா சிரிப்போம். ஒருத்தரை பார்க்கும் பொழுது சிரித்து சந்தோஷமா இருப்போம். ஆமே. ஏன்னா எனக்கு இந்த பாடல், இந்த திஸ் இஸ் த டே பாட்டு கிடைச்ச பிறகு எல்லாரோட இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இந்த வைரஸ் பரவுல ஒரு வியாதி, அந்த மாதிரி எந்த வீட்டுக்கு போனாலும் இந்த திஸ் இஸ் த டேன்னு எல்லாரும் நீங்கள் வந்தோடனே ஜாயாக இருக்கப்பா, காரில் ஏறினா ஜாயாக இருக்காப்பாடியாங்க. ஜாய் வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு வாசனையாக போக வேண்டும், அது ஒரு வெளிச்சமாக போக வேண்டும். ஏனென்றால் அது ஆவிக்குரிய வெளிப்பாடு, ஆவியிலே ஒரு வெளிப்பாடு. என்னன்னா உற்சாகம். சிரிப்பு வந்து உற்சாகம் என்று சொல்லும் பொழுது எப்படி இந்த உற்சாகம் வருகிறது? நம்பிக்கையின் வெளிப்பாடு. சொல்லுங்க, நம்பிக்கையின் வெளிப்பாடு. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, சுகமாக்குவார், விடுவிப்பார், தப்புவிப்பார், காரியத்தை செய்து முடிப்பார், பூட்டப்பட்ட கதவுகளை திறப்பார், இரும்பு தாழ்பாக்களை முறிப்பார், எனக்கு முன்னே செல்வார், என்னுடைய வேலைகளை செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கையில் உண்டாக மகிழ்ச்சி. விசுவாசம் கேட்கிறோம், விசுவாசத்தை கேட்டுட்டோம். ஆனால் அது நடக்க வரையும் என்ன இருக்கணுமா? மகிழ்ச்சி இருக்கணுமா? ஏன்னா அதுதான் நம்முடைய பலன். அதை செய்வார், அதை செய்து முடிப்பார். மகிழும் பொழுது அது என்ன பண்ணும்? அந்த மகிழ்ச்சி என்ன செய்யும்? பரலோகத்தோடு இணைஞ்சு கொள்ளும். இணைந்து என்ன செய்யும்? மகிழ்ச்சி என்பது வெளிச்சத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. துக்கம் என்பது இருளுக்கு அடையாளமாக இருக்கிறது. துக்கமாக இருந்தால் இருள் பற்றி கொள்ளும், மகிழ்ச்சியாக இருந்தால் வெளிச்சம் பற்றி கொள்ளும். ஆகவே எனக்கும் உங்களுக்கும் இந்த நாளில் தேவன் மகிழ்ச்சியின் ஆவியை கொடுக்க போகிறார். அது மட்டுமல்ல, அது ஆவிக்குரிய ஒரு மன அமைதி. மகிழ்ச்சி என்னது? மன அமைதி. சும்மா சிரிக்கிறது கிடையாது, சிரிக்கிறது உள்ளத்திலிருந்து வருகிறது. நம்பிக்கையில் உண்டான மகிழ்ச்சி. எப்படி எனக்கும் உங்களுக்கும் எப்படி நம்பிக்கை உண்டாகிறது என்றால் வாக்குத்தத்தம், வேறு எதுவுமே கிடையாது. இதுதான், இந்த வேதாகமம் தான். எனக்கு மகிழ்ச்சி எப்படி வருது? இந்த வேதாகமம். ஏனென்றால் பேசிக்கொண்டே இருக்கிறது, சொல்லிக்கொண்டே இருக்கிறது, வழிகாட்டி கொண்டே இருக்கிறது, காட்டிக்கொண்டே இருக்கிறது, வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எங்கே போக வேண்டும், வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. மே வச்சனை அப்படி எளிதராக தேனவா கோமது கராண்டோனி கோமது இண்டோனி அப்படி ஏக விசுவாச கரணவான அதை நாங்கள் விசுவாசித்து நம்புவோம் என்றால், நம்புவோம், இயேசு ஒருவரை நம்பினோம் என்றால் அது நமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும். ஆகவே இன்று முதல் ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும், சந்தோஷமா இருக்கும். நீங்கள் வேதத்தை வாசித்து தியானம் பண்ணும்பொழுது நீங்கள் அதில் அந்த நேரத்தை நீங்கள் சிரிச்சுக்கிட்டலாம் கிடையாது. அந்த நேரம் நீங்கள் இருங்க. ஆனால் நீங்கள் வந்து அறைக்குள்ளே இருந்து வெளியில் வரும் பொழுது ஒரு குட் மார்னிங் சொன்னால் கூட எப்படி இருக்கணும்? அந்த குட் மார்னிங்குள்ளே என்ன வெடிச்சிட்டு வரணும்? மகிழ்ச்சி வரணும். குட் மார்னிங், எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது எப்படி வரணும்? மகிழ்ச்சி வெடிச்சிட்டு வரணும். எப்படி இருக்கீங்க? 2 விதம் இருக்குல்ல. இன்று முதல் நாங்கள் தீர்மானம் செய்வோம். அது என்னோட என்மையில் இருக்கிற அபிஷேகம், அது எனக்கு கிடைத்த வரம், அது எனக்குள்ளே இருந்து வருகிற கனி, அது தேவன் எனக்கு கொடுத்த காரியம். ஆகவே இந்த மகிழ்ச்சியாக நான் இடைக்கட்டுவேன். மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது தேவன் எனக்காக உங்களுக்காக எழுந்து வழக்காடுவார். ஏனென்றால் மகிழ் கொண்டாடும்படி தேவன் உண்டு பண்ணி இருக்கிறார் இந்த நாள். அதுக்கு தான்
கவலையெல்லாம் இருக்கு இல்லாமல நான் உட்காந்து உங்களோட கும்மியும் அடிக்கலாம். இன்னொன்று என்னது, கூடி புலம்பலாம். அதுக்கு உடனே சொல்லுவாங்க இந்த புலம்புக்காரங்க காசு கொடுத்து ஒப்பாரி. உங்களோட சேர்ந்து எனக்கு ஒப்பாரிக்கு வைக்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு, ஒப்பாரி லிஸ்ட் இருக்கு. வேணாலும் கூடி நாங்கள் என்ன செய்யலாம், ஒப்பாரி வைக்கலாம். இல்லை வார்த்தை எடுத்துட்டு கும்மி அடிக்கலாம். என்ன பண்ணலாம் யோசிச்சு பாருங்க. கும்மி அடிப்போமா, ஒப்பாரி வைப்போமா? கண்ட உடனே மூக்க சீந்தி சீந்து ஐயோ சிஸ்டர் நீங்கள் இருந்திருந்தா இது நடந்திருக்காது. இன்னைக்கு தீர்மானிப்போம், கும்மி அடிக்கிறதா? கும்மி அடிக்கிறோன்னு கூத்தடிக்கிறதுக்கு கிடையாது. உடனே என் சிஸ்டர் சொல்லிட்டாங்க கும்மி அடிக்க சொல்லி. கூத்தடிக்கிறது வேற, கும்மி அடிக்கிறது வேற, ஒப்பாரி வைக்கிறது வேற, எல்லாம் வேற. என்ன ஸோ இந்த நாளிலே தேவன் எனக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியாவே இந்த திருச்சபைக்கு இந்த ஹார்வெஸ்டர்ஸ் சர்ச்சுக்குள்ளே மகிழ்ச்சி நாவியை கட்டளையிடுவாராக. டெபோரா ஃபெலோஷிப்புக்குள்ளே மகிழ்ச்சி நாவியை கட்டளையிடுவாராக. ஒவ்வொரு திருச்சபை மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற வீடுகளுக்குள்ளே மகிழ்ச்சி அபிஷேகம் போகட்டும். நான் பார்த்தேன் எத்தனோ வீடுகளிலே இனி வாழவே முடியாது, இனி இருக்கவே முடியாது என்ற வாழ்க்கையிலே அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி உண்டானது. ஆகவே இது தேவனுடைய ஈவு, இது தேவனால் வருகிறது. இருக்கிறது நான் தான் சொன்னேன், சிலரெல்லாம் இருக்கிறது கண்ணுக்கு தெரியாது. துக்கம் வரும் பொழுது துக்கம் இருளை கொண்டு வரும். இது நேற்று 12 மணிக்கு உட்கார்ந்து லைட்டெல்லாம் போடணும்னா இதில் நாக்காளி ஒன்றுமே தெரியாது, என்னையும் தெரியாது உங்களையும் தெரியாது. வெளிச்சம் இருக்கிறதுனா தெரிகிறது. ஆகவே ஆண்டவர் கண்களை தெளிவாகட்டும். எனக்கு இருக்கிறதுல எனக்கு நல்லா இருக்கப்பா, சரி நல்லா இருக்குது, இந்த நகம் நல்லா தான் இருக்குது. நம்ம நகத்தை வச்சுக்கிட்டு மற்றவங்க நகத்தை பார்த்து அவன் நகை மாதிரி வரணும், இவன் நகை. நமக்கு எனக்குலாம் ஒரு தடவை ஹேண்ட் பேக்குள்ளே போட்டு உருட்டி எடுத்தேன்னா 2 நகை பிஞ்சிட்டு வந்துடும். நான் யோசிப்பேன், சிலலாம் நீட்டமாக இப்படி தான் நகை வளர்க்குறாங்கன்னு. அதுக்காக நம்ம முறுமுறுத்துட்டு முடியாது. இருக்கிறதுக்கு நன்றி சொல்லணும். ஆமே. அந்த நேரத்தில் கண்களை மூடி அப்படிதான் ஆஸ் வசா அப்படி தேவனாட்சி கியமோ ஒபகே சத்துட்டை மாவ புறவாங்க ஏகத்தமாக சக்தியை கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே பெலன். பெலனே இல்லைன்னு சொன்னீங்கன்னா சிரிங்க, மகிழுங்க. யாரோடையாவது சிரிக்கிறவங்களோட சேர்ந்துக்கிடுங்க. அழுகிறவங்களோடையும் அழுக, சிரிக்கிறவங்களோடையும் சிரிங்க. ஆனால் அதுக்காக அழுதுகிட்டே இருக்க வேண்டாம். விசுவாசத்தில் நம்பிக்கையில் என் தேவன் என் காரியத்தை செய்து முடிப்பார். நம்பிக்கையில் மகிழ்வோம். சத்துட்டின் எவகையுமே நம்பிக்கை நம்பிக்கை என்னது மே அடையில்லே பட் மேதே கராய் அடையில்லே பிரீத்தி வேணும். மறுத்த லாசருவை உயிரோடு எழுப்பின கர்த்தர் மறுத்து நாரிச்சான். சும்மாவும் இல்லை, 4 நாள் ஆயிடுச்சா, நாரி போச்சுது. உயிரோடு எழுப்பினார். அவர் என்ன சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பார். மற்ற ஓடிதாங்க அதே இல்லை வீட்டில் ஏகி சத்துட்டு வேண்டும் என் ஆண்டவர் செய்வார் என்கிற நம்பிக்கை. இன்றைக்கு முறுமுறுக்கிறதோ ஒப்பாரி வைக்கிறதோ கலகம் பண்ணுகிறத விட்டுட்டு என்ன செஞ்சாலும் ஆடி பாடி சமைச்சிங்கன்னா பாடி சமைங்க. நான் ஒரு இதோடு பார்த்தேன், அதில் ஒரு சின்ன கிளிப்பிங் ஒன்று. ஒருத்தர் பாடிக்கிட்டே இருக்கிறாங்க, யானை அப்படியே பேசாமல் கேட்டுருக்கு, மியூசிக் வச்சுட்டு இருக்காங்க. புலி அப்படியே உட்காந்துட்டுருக்கு. என்னென்னா அந்த மியூசிக் தான் அப்படி ரசிக்குது. யானைக்கும் புலிக்குமே ரசிக்க முடியுதுண்ணா. நானும் நீங்களும் என்னது மியூசிக்கெல்லாம் கேட்டுட்டு என்ன செய்கிறோம்? இல்லை, ஒரு நல்ல துதி பாடலை போடுங்க, துதி பாடலை பாடுங்க. சமைக்கும் பொழுது செடிக்கு தண்ணி ஊற்றும் போகுது, அது கேட்கும், அப்படியே கேட்டுகிட்டே இருக்குமா நம்ம சத்தத்தை. நம்ம போடும்போதெல்லாம் தொண போட்டால் அது காஞ்சி கருவாடை தான் இருக்கும். சாப்பாடு போடும்போது மகிழ்ச்சியோடு போடுங்க, சந்தோஷமாக போடுங்க. சாப்பிட்டு தொலை போ அப்படிங்காம நல்லா சாப்பிடு. என்னமோ கஞ்சியாக இருந்தாலும் பிரியாணி மாதிரி சாப்பிடுங்க. நான் சொல்லுவேன்ல, நானும் அப்படி தான் சாப்பிடுது முந்தி, இப்போ நான் கிடையாது. அப்படி கஞ்சி மாதிரி இருந்தால் கூட நல்ல ட்ரெஸ் பண்ணி நல்ல பவுடர்லாம் போட்டு நல்ல டேபிள் கிளாத் போட்டு அதில் வச்சு தான் சாப்பிடுது. ஆனால் சாப்பாடு என்ன உள்ளுக்குள்ள இருக்கும், கஞ்சி தான். ஆனால் மகிழ்ச்சியாக சாப்பிடுவோம், அது பெலன். ஆனால் இங்கே நல்ல பிரியாணி இருக்கும், அல்லது நல்ல 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு இருக்கும். தொண இங்கே ஒன்று அங்கே போயிருக்கலாம், அந்த ஹோட்டலுக்கு எடுக்க சொல்லிட்டு சாப்பிட்டு முடிய வரைக்கும் தொண தான். கடைசியில் அது ஜீரணிக்காது. அது பார்த்து பயந்து அடுத்த நாளே வெளியில் போயிடும், புஸ்கர் போயிடும். ஏன்னா இந்த அம்மா உடலுக்குள்ள இருக்க முடியாது, இது முறுமுறுக்குது. மகிழ்ச்சியாக இருந்தால் ஒரு நாள் இருக்கலான்னு பார்த்தா வீட்டுக்கு வரத்துக்குள்ளே போயிடும். ஏன்னா அந்த முறுமுறுப்பு அந்த சாப்பாட்டுக்கு கூட இருக்க இஷ்டம் இல்லை பாருங்க. இல்லை அப்படி நடந்துருக்கு தானே. ஆமாம், சந்தோஷமாக இருப்போம். இந்த நாள் நல்ல நாள், இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணினாள். ஒரு திரும்ப ஒரு குடுகுடுக்காரர் சொல்லுவான். என்ன சொல்லுவான்?
அவனே இந்த 118வது சங்கீதத்தை சொல்றான் பாருங்க. குடு குடு நல்ல நாள் நல்ல நாள். அவனுக்கு சொல்ல தெரியுது, நமக்கு சொல்ல முடியல. காலையில் எழுமுனோடு சொல்லுங்க, இந்த நாள் நல்ல நாள், இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இந்த நாளிலே களி கூறுவோம், மகள் கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. குடு குடு உப்புக்காரன் சொல்லணும் மட்டும் நம்புறீங்க. நாங்கள் சொல்றோம், அவங்களுக்கு நம்பிக்கை முடியலைன்னா நானும் இப்போ உடுக்கு ஒன்று எடுத்துகிட்டு வரணும். உடுக்கு எடுத்து அடிச்சுக்கிட்டாங்க டாங்க டாங்க டாங்க. இந்த நாள் நல்ல நாள், இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாள், this is the day that the Lord made for us. அவர் உண்டாக்கின நாள் இது. இன்னைக்கு இந்த நவம்பர் 1 கர்த்தர் உண்டு பண்ணின நாள். அவர் எதுக்கு தெரியுமா உண்டு பண்ணினார்? நான் மகிழ் கொண்டாடும்படி, நான் சந்தோஷமா இருக்கும்படி, நாங்கள் ஆர்ப்பரிக்கும்படியாக இந்த நாளை உண்டு பண்ணினதுனாலே இந்த நாளிலே நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம். அது ஒரு திட்டம், அது ஒரு தீர்மானம். We have to take a decision to rejoice in the Lord always in everything. எல்லாவற்றிலும் சந்தோஷமா இருக்கும். என்னன்னாலும் பரவாயில்ல, திட்டுனாலும் சிரிச்சுட்டே இருங்க. சில இருக்கிறாங்க திட்டுனாலும் சிரிப்பாங்க, அவங்களுக்கு தான் ஆரோக்கியமா இருக்கிறாங்க. மகிழ்ச்சியா இருப்போம், அது எனக்கு ஆரோக்கியம். கர்த்தாவே இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறேன். මේ දවසේ ඔබට ස්තුති වේවා පියාණනේ. මේ දවස මම වෙනුවෙන්, මේ සිටිනා වූ සියලු දෙනා වෙනුවෙன் ඔබ වහන්සේ මවල තියෙනවා. இந்த நாளை நீர் உண்டு பண்ணினீர். நானும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பேரும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக, மகிழ்ச்சியை கெடுக்கிற பலவீனத்தின் ஆவிகள் வெளியேறவே இயேசுவின் நாமத்தில். மகிழ்ச்சியை கெடுக்கிறதான எல்லா பொல்லாத வார்த்தைகள், கசப்பான வார்த்தைகள், கடினமான வார்த்தைகள் யாருடைய வாயிலிருந்து புறப்படுகிறதோ அதை அறுபட்டு போகப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். முகங்களில் இருக்கிறதான கோணலான முகங்கள், வெறுப்பான முகங்கள், கசப்பான முகங்களை அப்புறப்படுத்துகிற இயேசுவின் நாமத்தில். மகிழ்ச்சியின் முகங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்கள் முகங்கள் மகிழட்டும் ஆண்டவரே. எங்கள் முகங்களில் இருதயத்தின் அமைதியும் இருதயத்தில் இருக்கிற சந்தோஷமும் எங்கள் முகங்களிலே வெளிப்படட்டும் ஆண்டவரே. அது எங்களுக்கு பலனாகும். இன்று மருந்து, நல்ல ஔஷதம், மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். இன்றைக்கு நாங்கள் சுகமாக இருக்க போகிறோம். நாங்கள் சிரிக்க சிரிக்க சந்தோஷமாக இருக்க இருக்க பயம் விலகும், வேதனை விலகும், வியாதி விலகும். ஆகவே இது லேசானது. மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பணம் கொடுக்க தேவையில்லை. ஓ சத்துட்டங்கின்னு சல்லிதேன்னு ஓடனே, சத்துட்டங்கின்னு ஓயா பிஏ கிடகண்டு ஓடனே, சத்துட்டங்கின்னு விශ්වාස කරන්න. මාගේ දෙවියන් වහන්සේ මා වෙනුවෙන් සියලු දේ කරයි. උන්වහන්සේ මා වෙනුවෙන් සටන් කරයි. උන්වහන්සේ මා සමග ඉන්නවා. என்னோடு கூட அவர் இருக்கிறார். அதை நம்புவோம். 2 மாதங்களுக்கு முன்பதாக ஊழியக்காரர் சொன்னார் அல்லவா, இந்த ஒவ்வொரு முதலாம் திகதியும் ஆண்டவர்